இந்த முருங்கைக்கீரை அடையில் அயன் புரோட்டீன் எல்லாமே இருக்கனால 2 தோசை சாப்பிட்டாலும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். மதியம் வரைக்கும் பசிக்கவே பசிக்காது. 1 கப் இட்லி அரிசியோட 1/4 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, இது எல்லாமே நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா 4 வரமிளகா, 2 காஷ்மீரி மிளகாய் போட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிருங்க. ஒரு மிக்சி ஜார்ல இஞ்சி, சீரகம், சோம்பு போட்டு அரைச்சதுக்கு அப்புறமா ஊற வச்சிருக்க பருப்பும் அரிசியும் சேர்த்துக்கோங்க. இதோடவே பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைச்ச உடனே சுட ஆரம்பிக்கலாம். ஆனா 1 மணி நேரம் கழிச்சு சுட்டிங்கன்னா இன்னும் சாஃப்டா இருக்கும். புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. 1 மணி நேரம் விட்டுட்டு சுட்டாலே நல்லா இருக்கும். அடை ஊத்துறதுக்கு முன்னாடி வெங்காயம், துருவன கேரட், 2 கைப்பிடி ஃப்ரெஷ்ஷா இருக்க முருங்கைக்கீரை சேர்த்து நல்லா கலந்து எடுத்தீங்கன்னா மாவு ரெடி ஆயிடுச்சு. சூடா இருக்க தோசைக்கல்ல நல்லா விரிக்க வேண்டாம். இந்த மாதிரி சின்ன ஊத்தாப்ப சைஸ்ல ஊத்திட்டு எண்ணெய் ஊத்தி மூடி வச்சிருங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டு 2 பக்கம் பொறுமையா வேக வச்சு எடுத்தீங்கன்னா கமகமன் வாசனையோட முருங்கைக்கீரை அடை தயாராயிருச்சு. இது கெட்டியான தேங்காய் சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.